சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். சொல்லுங்க. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை, மருத்துவமனையில் மாறாக செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம். வணக்கம் ரம்யா. தாவேகா எம்எல்ஏ வேற வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இதுவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே நேற்று வழக்கு பதிவு செய்து அவர் தொடர்புடைய இடங்கள் எல்லாம் சோதனை நடத்தியது. அப்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து தகவல் என்பது சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலைதான் இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதியப்பட்ட வழக்கு அடிப்படையில முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தாவேகா எம்எல்ஏ வேற தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைப்படி காலை மாலை என இரு வேளையிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி அந்த விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி கையொப்பம் விட்டு விசாரணைக்கும் ஒத்துழைத்து வந்தார். ஆனா இந்த நிலையில தற்போது வரை அவர் இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராகவில்லை. குறிப்பாக அவர் ஏன் ஆஜராகவில்லை என்பது குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தற்போது போலீசார் தரப்பிலிருந்து ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அதற்கு எதிராக மேல்முறையீடு மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பினர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிமன்ற உத்தரவின்படி ஆஜராக வேண்டிய செந்தில் பாலாஜி தற்போது எங்கே இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இதுவரையும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதற்கிடையில தான் செந்தில் பாலாஜியின் சகோதரர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தற்போது நேரில் ஆஜராகி அவரும் கையொப்பம் விட்டிருக்கிறார். தற்போது வரை செந்தில் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் பரவி வரக்கூடிய நிலையில நீதிமன்ற உத்தரவின்படி செந்தில் பாலாஜி தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருக்கிறார். அதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலும் அடுத்தது ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்னவென்று அவர்களும் அதை தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள். அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஒரு புறம் ஆலோசித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர் நீதிமன்ற முறை செந்தில் பாலாஜி சென்றிருக்கக்கூடிய நிலையில நாம் எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி எங்கே இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி பரவலாக எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.